அனைவரும் வணக்கம். சற்று அறிவிக்கும்படி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கனமழைக்கான வாய்ப்புள்ள மாவட்டங்கள் இதை பற்றி தான் பிரீஃபாக பார்க்க போகிறோம். தற்பொழுது எந்தெந்த மாவட்டத்துக்கு அதிகமான கனமழை மற்றும் மிதமான மழைக்கு எச்சரிக்கை விட போகிறாங்க அப்படின்னு பிரீஃபாக பார்க்க போகிறோம். நம்மளோட சேனல் இப்போ வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற தகவல்ன்ட்டு உங்களுக்கு மூலமாக சேரும். அதாவது தமிழகத்தில் ஒரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்ட்டு இந்த செய்திக்குள்ள சொல்லியிருக்காங்க. மேலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நகரினுடைய ஒரு சில பகுதியில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரையில் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறதும் இது பார்த்தீங்கன்னா வட தமிழக புதுவை கடலோர பகுதிகள் மற்றும் அதன் ஒட்டிய பகுதியில் நேற்று நிலவிய ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மெதுவாக மேற்கு திசையில் நகர்ந்து நேற்று காலை பார்த்தீங்கன்னா 17:30 மணி அளவில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வட தமிழகத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலு குறைந்தது. இன்று காலை பார்த்தீங்கன்னா 8:30 மணி அளவில் மேலும் வலுவிழந்ததும் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழகத்தில் இன்று ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்ட்டும் கூடுதல் தகவலை சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மற்றும் புதுவை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சொல்லியிருக்காங்க. குறிப்பாக நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்ட்டும் இந்த செய்திகளுக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டாக சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சொல்லியிருக்காங்க. தற்போது பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் பார்த்தீங்கன்னா லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக மீனவர்களுக்கான எச்சரிக்கை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லட்சத்தீவுகள் மற்றும் கேரளா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள ஒரு தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் இன்று சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடலாம் என்றும் 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் அப்படின்ட்டும் ஒரு குறிப்பான ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க. இது போன்ற வானிலை மற்றும் மழை பற்றிய கொடுத்தவரை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.